பிரதர் ஆண்ட்ருங்க, ஒரு நிமிஷம் வாங்களேன். கையில் வாட்ச் கட்டியிருக்கீங்கல்ல, என்ன பிராண்ட் இது? சீக்கிரம் நினைக்கிறேன். இல்லை பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. பரவாயில்ல போடுங்க. சீக்கிரம் தான். சீக்கிரம் தானே? நல்லா பாருங்க, ஒரு நிமிஷம். அதே தான். நல்லா பார்த்துட்டீங்களா? இப்போ வாட்சில் டைம் என்ன? 10 மணி. சும்மா கெஸ் பண்ணீங்க, ஆனாலும் கரெக்டாக பண்ண முடியல. நல்லா பாருங்க, அவர் இதில் கையில் தான் வாட்ச் கட்டியிருக்காரு. நான் பார்க்க சொன்னேன், ஒரு தடவை பார்த்தாரு, அடுத்து கண்ணாடி போட்டு பார்த்தாரு, 3ஆவது தடவை கண்ணாடி போட்டு பார்த்தாரு. ஆனால் நான் என்ன பார்க்க சொன்னேன், என்ன பிராண்டுன்னு பார்க்க சொன்னேன். ஆனால் எதை கவனிக்கல அவர்? டைமை கவனிக்கல. என்னாகமம் 23வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் உடனே நினைச்சிடக்கூடாது நீங்களாம் புத்திசாலி, அவருக்கு மோசம்னு. நீங்களும் அப்படிதான். என்னாகமம் 23:21. நல்லா கவனிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை, அக்கிரமம் இல்லைன்னு சொன்னாரா, அக்கிரமத்தை காண்கிறது இல்லைன்னாரா? அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரவேலில குற்றம் இல்லைன்னு சொல்லல, இஸ்ரவேல்ல குற்றத்தை பார்க்கிறது இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளணும். இது பழைய உடன்படிக்கையிலே ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் பார்க்கறது இல்லை, என்னுடைய அன்புனாலதான் உங்களை பார்க்கிறேன்னு. தேங்க்யூ பிரதர். எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் உங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் இனி ஒரு காலம் நினைப்பதில்லை. என்ன? He does not remember your sins and your lawless deeds no more. இனி. இது எப்படி உங்களுக்கு புரியும்னா, யாத்திராகம 20வது அதிகாரம் 4வது 5வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ ஒரு பாவம் பண்ணேன்னா 3-4 தலைமுறைகளுக்கு நான் விசாரிப்பேன்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, நீ புதிய உடன்படிக்கையில வந்த உனக்கு நான் என்ன பண்ண போறேன், நான் உன்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினைப்பதில்லை. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும்னா, நான் இனிமேல் சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னங்க பதில் தெரியாதா? இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, புதிய உடன்படிக்கையில நான் உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் பார்க்கறது இல்ல, நான் உன்னை என்னுடைய நீதியின் மேல பார்க்கிறேன். ஏன்னா ரோமர் 3:9 பாத்தீங்கன்னா, யார் ஒரு மனிதனும் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நான் நீதிமான் நிக்க முடியாது, ஒருத்தராலே நிக்க முடியாது. ஒருவருமே தகுதி இல்லாத மக்கள் நம்ம எல்லாருமே. ஆனா என்ன, நம்ம எதற்கு நமக்கு இது ஒரு காரணம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் சில வேளைகள்ல ஊழியம் செய்வதற்கோ இல்லை ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கோ காயப்பட்டு போய் கஷ்டப்பட்டு போய் சொல்லாம இருக்கிற காரணம் என்னன்னா, நானே இப்படி இருக்கிறேன். எப்படி? நீங்க ஆண்டவர் உங்களை பார்ப்பது போல பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 103:12 என்ன சொல்றது, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரங்க? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது புத்திசாலி சொல்லிடக்கூடாதுன்னு ஆண்டவர் அப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஏன்னா எல்லாத்துக்கும் வியாக்கியானம் சொல்றதுக்கு நமக்கு தான் ஆளுங்க வந்துட்டாங்கல்ல இப்ப. அதனால தூரமே கணக்கிட முடியாத அளவுக்கு ஆண்டவர் விட்டுட்டாரு. இப்ப நம்ம ஏன் நினைக்கணும்? ஹலோ, இப்ப நீங்க எல்லாம் காணிக்க போட்டீங்க, திரும்ப போகும்போது எடுத்துட்டு போயிருவீங்கல்ல? எடுத்துட்டு போக மாட்டீங்களா உங்க சர்ச்சில்? அப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுட்டு இல்ல இது பண்ணிட்டு மறுபடியும் ஏன் அழுதுட்டே இருக்கீங்க? ஹலோ, ஏன்? சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அழுகதான் வரும். எப்படி? எப்போ பார்த்தாலும் ஒரே அழுகதான். கண்ணீரும் கம்பளையோடு வருகிறேன், துருத்தியில் கண்ணீரை பிடிச்சு வச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு வசனம் வேற இருக்கு. தயவு செய்து ஆண்டவர் உங்களை பார்க்கறது போல பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு நீதிமானாய் உங்களை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்க இந்த புதிய உடன்படிக்கையில் அப்பா பிதாவே என்று அழைக்கப்பட்ட புத்திர சுவிகாரத்தின் அடிப்படையில நீங்க தேவ அன்புல வாழ முடியும், வளர முடியும். ஒரு நிமிஷம் எழுமுங்க. உங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதுக்கு எது தடையா இருக்கிறது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, என்னால இதை மறக்க முடியல, என்னால இதை மன்னிக்க முடியல. ஆனா ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட முடியாத பாவம் ஒன்றுமே இல்லை.
எப்படி நீங்க காணிக்க போட்டீங்களோ அதே போல இன்றைக்கு உங்களுடைய கரங்கள்ல எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவரோட பாதப்படியில போட்டுட்டு, ஆண்டவரே நான் இன்று முதல் நீங்க என்னை எப்படி பார்ப்பீங்களோ, 1 யோவான் 4:17 சொன்னது போல, as he is so we are in this world, அவர் இருப்பது போல நாம் இருக்கிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய், ஆண்டவரே ஒரு பரிசுத்தவானாய், உம்முடைய தேவ இரத்தத்தினால கழுவப்பட்டு ஒரு வெண்மை அஸ்திரம் பொறித்த ஆண்டவரே ஒரு நீதிமானாய் என்னை காண எனக்கு ஒரு கிருபை தாருங்க சுவாமி. இது என்னுடைய நீதி அல்ல ஆண்டவரே, நீங்கள் கல்வாரி சிலுவையில் சிந்திய அந்த இரத்தத்தினால என்னை கழுவி இன்றைக்கும் ஒரு புது மனிதனாய், ஒரு புது ஜீவியாய், ஆண்டவரே எவனொருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது ஜீவியாய் இருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 5:17 சொன்னது போல, ஆண்டவரே இன்றைக்கு என்னை ஒரு புது ஜீவியாய் மாற்றுங்கள் சுவாமி. என்னுடைய குற்றங்களை அல்ல, என்னுடைய குறைகளை அல்ல, உம்முடைய கிருபையை, உம்முடைய ஆண்டவரே பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு தேவ கிருபை எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இதோ இந்த சபையை விட்டு நான் வெளியே போகும்போது ஆண்டவரே, நான் வந்த வண்ணமாய் ஒருவரும் செல்லக்கூடாது ஆண்டவரே. ஒரு நீதிமானாய், தேவனுடைய பிள்ளைகளாய், இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய மக்களாய் இவர்கள் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். இந்த சபைக்கு ஒரு செய்தி சொல்ல சொன்னார் ஆண்டவர். நான் என் மெசேஜுக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். பாஸ்டருங்க வாங்க ஒரு நிமிஷம். இது இந்த சபைக்கான செய்தி. பாஸ்டருக்கு ஹார்ட் பீட் ஆகுது. யாருக்கா தெரியுமா? கேக்குதா உங்களுக்கு? ஹலோ, யாருக்கா கேக்குதா? சத்தம் கேக்குதா? சிஸ்டர் நீங்க வாங்க. பரவாயில்ல வாங்க, வெக்கப்படாதீங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது விஷ் பண்ணாதீங்க. பக்கத்துல நில்லுங்க. உங்களுக்கு கேக்குதா? இப்ப கேட்கல? இல்ல கேட்கல. இந்த பக்கம் வாங்க. எந்த பக்கம் நின்னாலும் கேட்காது. இப்ப எப்ப கேட்கும்? நீங்க புத்திசாலி பொண்ணு, அதனாலதான் கேட்கிறேன். எங்க எப்போ வச்சு பாருங்க, தைரியமா வைங்க. அதனாலதான் உங்களை கூப்பிட்ட, வேற பிள்ளைய கூப்பிடல. கை வச்சுல சிஸ்டர், காது வச்சு கேளுங்க. சும்மா சும்மா வாங்க, மறக்காம. அதாவது என்னன்னா, உங்களுக்கு என்னன்னு புரியணும்னா, நிறைய பேரு நீங்க ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு சிலரு ஆண்டவர் பக்கத்துல வந்துடுறீங்க, ஆனாலும் உங்களுக்கு ஆண்டவரோட சத்தம் கேட்கறது இல்லை. ஆண்டவருடைய இருதய துடிப்பு தெரியணும்னா நீங்க அங்க காது வைக்கக்கூடிய அந்த அளவுக்கு வரக்கூடியதா இருக்கணும். ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, அந்த சபையில நிறைய பேரு இப்படி வந்து நிக்கிறீங்க, ஒருவேளை சிஸ்டர் மாதிரி பின்னாடி நிக்கிறீங்க. ஆனா என்னன்னா, ஆண்டவருடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்ட மக்களா இருக்க வேண்டும். யோவான் 12வது அதிகாரம் 27வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 26, 27 வாசிங்க யாராவது. ம் 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 அப்பொழுது மகிமை பண்ணினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்களாகிய இந்த சபை மக்கள் ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்க? இடி முழக்கம் உண்டாச்சுன்னு சொல்றாங்க. என்ன? ஆண்டவர் பேசுறாரு, அவங்களுக்கு என்னவா கேக்குது? யாத்திராகமம் 19வது அதிகாரத்துல 20வது அதிகாரத்துல ஆண்டவர் 10 கட்டளை கொடுக்கிற முன்னாடி நடந்த சம்பவம் இப்படித்தான். மக்களுக்கு எல்லாம் இங்க என்ன கேட்டுச்சு? இடி முழக்கம், மின்னலு, அக்கினி தான் தெரிஞ்சது. ஆனா மோசே என்ன பண்ணாரு? அங்க போய் ஆண்டவர் பக்கத்துல உட்கார்ந்து 40 நாள் பேசிட்டு இருந்தார். அண்ணா, இன்னும் உங்களுக்கு வந்து ஆண்டவர் சத்தம் இடி முழக்கம் மாதிரி கேட்டா நீங்க தூரமா உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்தவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இன்னொரு கூட்டம் யாரு? வேறு சிலர் தேவதூதன் பேசினாரு, பாஸ்டர் சொன்னாரு, அந்த ஊழியக்காரன் சொன்னாங்க, இந்த ஊழியக்காரன் சொன்னா,
இது சொல்லுச்சு, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியல. இது நிஜமா என்னன்னே தெரியல, இது ஆண்டவருடைய சித்தமா என்னன்னு தெரியல. ஆனா நீங்க என்னைக்கு ஆண்டவர் பேசுறாருங்கிறத நீங்க புரிஞ்சு கொண்டு அவருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சு கேட்டீங்கன்னா தான் ஆண்டவர் உங்களை என்ன அழைப்புக்கு அழைத்திருக்கிறாரோ அதுல போக முடியும். என்னைக்கு நீங்க செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ல வாழ்றீங்களோ அன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆண்டவருடைய இருதய துடிப்பை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுக்கட்டும். ஒரு சபையா ஆண்டவருடைய இருதயத்தை தாக்கக்கூடிய காரியம் உங்களை தாக்கட்டும். இந்த சபை ஒரு முன்மாதிரி சபையாய் வரட்டும். ஏன்னா ஆண்டவருடைய இருதய துடிப்பு ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று. இயேசு கிறிஸ்தவங்களுக்காக சாகல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்க உள்ள உட்கார்ந்துருக்கவங்களுக்காக மாத்திரம் சாப்பிடல, அதுக்காக மட்டும் சாகல. இந்த தோகா இந்த கத்தார்ல உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வந்தோம், காசு சம்பாதிச்சோம், ஏதோ பண்ணாங்க, இருக்க போக கட்டிக்கிட்டு எப்படி கஷ்டப்பட்டு கடைசியில இங்கேயும் சந்தோஷம் இல்லை, அங்கேயும் சந்தோஷம் இல்லை, எதுக்குமே சந்தோஷம் எல்லாம் வாழாதீங்க. ஆண்டவர் பக்கத்துல வந்து ஆண்டவர் அறிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவருக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா புரியும். 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. 5000 புருஷர்கள் வந்து சாப்பிட்றாங்க. அவர் பின்பற்றி வரணும்னு உடனே எல்லாரும் போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் போயிடுறாங்க. அடுத்து கொஞ்சம் என்ன சொல்றாரு, என்னோட மாம்சத்தை சாப்பிடணுங்கிறாரு. கொஞ்சம் பேர் போயிடுறாங்க. என் ரத்தத்தை குடிக்கணும், மீதி பேரும் போயிடுறான். கடைசியில எத்தனை பேர் இருக்கான்? 12 பேர் தான் இருக்கான். ஏன்டா நீங்க போலையானது பேதரும் கரெக்டா சொல்றாரு. நாங்க போகணும் தானே, எங்க போறோம்னு தெரியல. போறதை பத்தி பிரச்சனை இல்லை, எங்க போறதுன்னு தெரியல, அதனால நாங்க உங்க கூட இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் கூட எப்பவுமே 3 பேர் இருந்தாங்க. யாரு? நல்லா கவனிங்க. 5000 பேரு, 100கணக்கான 70 பேர் அனுப்பிச்சாரு. அடுத்து 12 பேரு, அதுக்கப்புறம் எத்தனை பேரு? 3 பேரு. 3 பேர்ல ஒருத்த மாத்திரம் ஆண்டவரோட மார்புல சாஞ்சிருந்தான். யாரு? நீங்க எங்க இருக்கிறீங்க? 3ல ஒரு ஆளா இருக்கீங்களா? 12ல ஒரு ஆளா இருக்கீங்களா? 100ல ஒரு ஆளா இருக்கீங்களா? இல்ல 1000ல ஒரு ஆளா இருக்கிறீங்களா? 9 மணிக்கு சர்வீஸ்னா 9:45 9:50 தான் அவர் முடிப்பாரு. அவர் என்னத்தையா பாட்டு பாடிட்டே இருப்பாரு. ஆண்டு வேற என்னத்தையாவது சொல்லுவாரு. இதுக்கு எதுக்கு போயிட்டு மெசேஜ் ஆரம்பிக்கும் போது போய் பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே கேட்டுட்டு அப்படியே ஓடி போயிடுவோம். பிரச்சனை இல்லை பாருங்க. சர்ச்சுனா பாலிடிக்ஸ் வருது, பிரச்சனை வருது, அவங்க இதை சொல்றாங்க, அவங்க இதை சொல்றாங்க, இதுக்கு எதுக்கு பிரச்சனை? நிறைய பேர் இன்னும் அப்படித்தான் இருக்கிறாங்க. நான் போன முறை இங்க ஒரு சபையில பேசும்போது சொன்னேன், பிரியாணியில பீஸ் இல்லைன்னு சண்டை போட்டு போறவங்கலாம் சர்ச்சில் இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா அந்த சபையில் நடந்திருக்கு. இது எனக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. பாஸ்டருக்கு ஒரே வதப்பு. இது நான் சொல்லி கூட்டு வந்துட்டேன்னு நினைக்க போறாங்க பாஸ்டர். அவர் ஏன்ட்டு அழுகிறாரு. நான் சொன்னேன், ஐயோ நான் ஒரு உதாரணம் தானப்பா சொன்னேன்னு. ஆனா உண்மையானதுல சொல்லிவிட்டீங்க. நீங்க உதாரணம் சொல்லும் போதே உண்மையில சொல்லிவிட்டீங்கன்னு. சபை ஆண்டவருடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்டு ஒரு சரீரமா நீங்க செய்யும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்வார். உங்களை க்ளோசர் சர்க்கிள்ல வர சொல்றார். இது ஆண்டவர் உங்க சபைக்கு சொல்ற விசேஷமான செய்தி. ஆமென். ரைட். அதே யோவான் 12வது அதிகாரத்துல இருந்து அன்னைக்கு பிரசங்கம். முப்பத்தி 7வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் வாசித்து விட்டு இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. 37வது வசனம். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும், இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் இந்த 2 வசனத்தை, சரியா? அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும், நான் அவர்களை ஆரோக்கியாமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். இந்த வசனம் யாருக்கும் புரியாது. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியும்? புரியாது. ஏன்னா நம்ம வாசிக்கும் போது எப்படின்னா மடமடன்னு வாசிப்போம். என்னமோ ஏசையா சொல்லியிருக்காரு, அதை ஜோவான் வேற எழுதி வச்சிருக்காரு, என்னன்னு தெரியல, சரி விடுங்க, அடுத்ததுக்கு போயிடுவோம், 42வது வசனத்துக்கு போயிடுவோம்னு போயிடுவோம். இன்னைக்கு இதை தான் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண சொல்லி ஆண்டவர் சொன்னார்.
40வது வசனம் போடுங்க பிரதர். நல்லா இந்த வசனத்தை பாருங்க. அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாகாமல் இருக்கும்படிக்கு அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர் இருதயத்தை கடினமாக்கினார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களுடைய கண்ணை மூடுறாராம், ஏன்னா நீங்க பார்க்க கூடாதுன்னு. ஆண்டவர் உங்களுடைய காதுகளை செவிடாக்குறாராம், ஏன்னா நீங்க கேட்க கூடாது. உங்களுடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்துறாராம், ஏன்னா நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அவர் கொடுத்துட்டாங்க. இது நல்ல கதையால இருக்கு. ஆண்டவர் உங்க கண்ணை மூடனா நீங்க பார்க்க முடியுமா? ஆண்டவர் உங்க காதை செவிடாக்குனா அதுக்கப்புறம் கேட்குமா? ஆண்டவர் உங்க இருதயத்தை கடினப்படுத்தினார பிறகு எப்படி நம்ம மென்மைப்படுத்த முடியும்? இதெல்லாம் எப்ப சொன்னாராம்? தேவனுடைய மகிமையை ஏசாயா பார்த்த போது சொன்னார். இது எங்க நடக்கிற சம்பவம்? ஏசாயா 6வது அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் நீங்க பாக்குறீங்க. பரலோகத்துல இருந்து தேவதூதர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி அவங்க ஓயாம பாடி கொண்டு இருக்கும்போது அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நம்ம காரியமா யார் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? நான் போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அப்ப ஆண்டவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த வசனம். ஏசாயா 6வது அதிகாரத்துல 9வது வசனம் தான் இந்த வசனம். என்ன? நீ போய் அவங்கள்ட்ட சொல்லு, ஆனா நான் என்ன செய்ய போறேன்? அவங்க கண்ணை குருடாக போறேன், அவங்க பார்க்க கூடாது. அவங்களுடைய காதை செவிடாக்க போறேன், ஏன்னா அவங்க கேட்க கூடாது. ஏன்னா அவங்களுடைய இருதயத்தை நான் கடினமாக்க போறேன், ஏன்னா அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா நான் அவங்கள ஆரோக்கியமாக்காம இருக்க முடியாது. நான் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைச்சனும் கொடுக்காம இருக்க முடியாது. அப்ப என்னன்னா தேவனுடைய இருதயம் என்னன்னா நம்மை தடைகளை மீறி பார்க்கக்கூடியதாகவும் தடைகளை மீறி கேட்கக்கூடியதாகவும் தடைகளை மீறி உணர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. God has put himself in such a vulnerable position. அவர் தன்னைத்தானே தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு பலவீனராக தன்னை பிரதிபலிக்கிறார். தன்னை ஒரு பலவீனனா, ஐயோ என் பிள்ளை கேட்டுட்டா நான் கொடுக்காம இருக்க முடியாது, ஐயோ என் பிள்ளை பார்த்துட்டா நான் அப்ப கொடுத்துதான் தீரணும் அப்படிங்கிறதாக ஆண்டவர் இது பண்றார். Proverbs 25:2 நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, it is God's glory for conceal a matter, it's king's glory to reveal them. அதாவது தேவனுடைய ஞானத்தினால காரியங்களை மறைப்பது தேவனுக்கு காரியம், ஆனா என்னதான் அதை தேடி கண்டுபிடிப்பது யாரோடது? நம்ம ராஜாக்களாகிய நமக்கு மேன்மை. எப்படி? ஆண்டவர் he hides things for us, not from us. ஆண்டவர் நமக்காக சில காரியங்களை மறைச்சு வைக்கிறாரே ஒழிய நம்மகிட்ட இருந்து மறைச்சு வைக்கல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனா அதை தேடுறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். நுனிப்புள் வாசிக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. பிரதர், நானும் தான் பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. பிரதர், நீங்க என்ன காலையில எந்திரிச்சு நீங்க பைபிள் வாசிக்கலன்னா அவங்க அம்மா காஃபி கொடுக்க மாட்டாங்க, இல்ல அம்மா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே பைபிள் வாசிச்சியா? ஓகே, தடப்படணும். எத்தனை வசனம் வாசிச்சேன்? 10 வசனம் வாசிச்சேன். சரி போ. இப்படியே ஆரம்பிச்சதுனால இங்க கடைசி வரைக்கும் என்ன வாசிக்கிறான்? ஐயோ பைபிள் வாசிக்கலாம், சாமி தேவ குத்தம், கண்ணை குத்திரும் சாமி. ஏன்னா அங்கிருந்து வந்தவன் பாதி பேர் இருக்காங்கல்ல, பயத்திலே பைபிள் வாசிக்கணும். இந்த லவ் பண்றவங்க எஸ்எம்எஸ் இல்ல வாட்ஸ்அப்பு இல்ல ஃபேஸ்புக்கு வந்துச்சுன்னா, ஐயோ நான் வாட்ஸ்அப் படிக்கணும்னா போய் படிக்கிறிய? எப்படி? எப்படா மெசேஜ் வரும்னு தேடுறோம்ல, அப்படித்தான் நம்ம பைபிள் வாசிக்கணும். ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா. ஏன்னா உபாகமம் 29வது அதிகாரம் 29வது வசனம் என்ன சொல்லுது? தேவன் வெளிப்பட்ட ரகசியங்கள் யாருக்கு சொந்தம்? தேவன் மறைச்சு வைக்கிறாரு. ஆனா தேவன் வெளிப்படுத்துற ரகசியம் என்ன? நமக்கும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் சொந்தம். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்காக சில காரியங்களை மறைச்சு வைக்கிறாரு. ஆனா அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் அதை கொடுத்துதான் தீரணும். இது நல்லா புரிஞ்சு கொள்ளணும்னா, சின்ன பிள்ளைங்களை ஒரு 2 வயசு இல்ல 3 வயசு இருக்க பிள்ளைய வச்சு எடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம பிள்ளைய வச்சு சாக்லேட் எடுத்துட்டு இந்த கையில மாத்தி வச்சுட்டு கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு பிள்ளைகிட்ட காட்டுவோம். அப்ப காட்டும்போது என்ன பண்ணுவோம்? வேணும்னே ஒரு கையை பெருசா பிடிப்போம். ஏன்னா அதுலதான் சாக்லேட் இருக்கும். ஏன்னா பிள்ளை கரெக்டா கண்டுபிடிச்சிடணுங்கிறதுக்காகவே வைப்போம். வைக்க மாட்டீங்களா? எப்படி பாக்குறீங்க எல்லாரும்? ஹலோ, அப்படித்தான் செய்வோம். ஏன்னா அந்த பிள்ளை கரெக்டா கையை கண்டுபிடிச்சிட்ட என்ன உடனே பிள்ளைக்கு சந்தோஷம், உங்களுக்கு பெரிய சந்தோஷம்.
என் பிள்ளை அடுத்து கொஞ்சம் பிள்ளை பெரியானது என்ன பண்ணுவோம், டேபிளுக்கு கீழே இங்கே ஏதாவது வைப்போம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆனதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை வேற எங்கேயாவது இப்போ பெட்டு கீழே பில்லோ கீழே இல்லை அவனோட இது புக்கு கீழே இங்கே எங்கேயாவது ஒளிச்சு வைப்போம். ஏன்? பிள்ளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு டாடி எனக்கு பர்த்டேக்கு வச்சிருக்கீங்க தேங்க்யூ அப்படின்னு வந்து சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஒரே சந்தோஷம், என் பிள்ளை கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா, என்ன பெருமை நமக்கு, பிள்ளை கண்டுபிடிச்சிட்டாங்க. யாராவது உங்க பிள்ளைக்கு கிஃப்ட் வாங்கி உங்க தோட்டத்துல 6 அடி குழி தோண்டி அதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்திருக்கீங்க? கிடையாது. ஏன்? நீங்க வைக்கும் போதே எப்படிடா கண்டுபிடிப்பான்னு தெரிஞ்சு கொஞ்சம் தேடட்டும், தேடுனது பிள்ளை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி வைப்பீங்க. ஆண்டவர் அதே தான் செய்யறார். அவரை அதாவது உங்களுக்கு முன்பாக தடைகள் வரும், அந்த தடைகளை மீறி நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஆண்டவர் குணப்படுத்தாம இருக்கவே முடியாது. உங்களுக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அதை கொடுக்காம இருக்கவே முடியாது. நான் யோவான்ல இருந்து ஒரு 2-3 சம்பவங்கள் காட்டுறேன். முடிஞ்சா எவ்வளவு சம்பவம் காட்ட முடியுமோ அதை காட்டி கொடுக்குறேன். அப்பதான் உங்களுக்கு இது புரியும். இது நடைமுறையில பைபிள்ல இருந்து இது எப்படி பார்த்தவர்கள் சிலரை குறிச்சு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு எப்படி பார்க்க முடியும். யோவான் 2வது அதிகாரம், சரியா? பன்னெண்டாவது வசனம், 12வது அதிகாரத்துல இருந்து 2வது அதிகாரத்துக்கு எவ்வளவு நேரம் திருப்புறீங்க? சரி, திருப்பிட்டீங்களா? அதை விட்டுருங்க. இப்ப என்னைய பாருங்க எல்லாரும், சரியா? பைபிள் பார்க்க வேணாம், போதும். என்னைய பாருங்க ஒரு 2 நிமிஷம். நான் வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத ஒரு கதையா உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நம்ம வந்து எப்பவுமே வந்து கற்பனை சக்தி உள்ளவங்க. ஸோ வி ஷுட் இமேஜின். இப்ப நாய் நான் சொன்ன உடனே நீங்க யாராவது ஈன்னு பாத்தீங்களா? இல்ல, ஒரு நாய் படம் தான் உங்களுக்கு வந்துச்சு. பக்கத்துல இருக்கவங்களை பார்க்காதீங்க, சரியா? அதாவது நமக்கு ஒரு கற்பனை சக்தி இருக்கு. ஸோ அந்த பைபிள் வாசிக்கும் போதும் இந்த பைபிள்ல என்ன நடந்ததுன்னு ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப இன்னைக்கு உங்களை எல்லாரையும் மேரின்னு நினைச்சுக்கோங்க. சகோதரர்கள் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நினைங்க. உங்க பேர் என்ன? திரும்ப பதில் சொல்லணும். உங்க பேர் என்ன? மேரி. சரி, உங்களுக்கு வயசு 13 இல்ல 14. எவ்வளவு வயசு? 13. திரும்ப பதில் சொல்லணும் பிரதர். உங்க வயசு எத்தனை? 13 இல்ல 14. ஒரு நாள் நீங்க சும்மா நடந்து போயிட்டு இருக்கீங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பூம் ஒரு தேவதூதன் வர்றார். பயங்கரமா இருக்கு. அச்சோ அப்பா, தேவதூதன். மேரி, என்ன நீ ஆசீர்வதி ரொம்ப தேங்க்ஸ். நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் நீங்க உங்களுக்கு ஒரே சந்தோஷம். உடனே சொல்றேன், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது. நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? நான் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு யாரையுமே தெரியாது, எப்படி எனக்கு பிள்ளை பிறக்கும்? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா. நான் ஐயா எனக்கு யாரையுமே தெரியாது, யாரோ யோசேப்புன்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அவர் இன்னும் எனக்கு நல்லாவும் தெரியாது, நான் பார்த்ததும் கிடையாது, அவரை தான் கல்யாணம் கட்ட போறேன்னு இருக்காங்க, இவரை எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? எனக்கு தான் ஒன்றும் ஆகலையே. அப்ப என்ன சொல்றான் தேவதூதன்? பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வருவாரு, அப்போது என்ன நடக்கும்? நீ கற்பம் அடைஞ்சு பிள்ளை பெறுவ. அவர் யாரு? இந்த உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகர். சரியா? இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. நீங்க அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போறீங்க. நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு தேவதூதன் வந்து சொல்லிட்டாரு, நீங்க கற்பமாக போறீங்கன்னு சொல்லியாச்சு. சாயந்தரம் வீட்டுக்கு போனது என்ன செய்வீங்க முதல்ல? சிஸ்டர்ஸ் சொல்லுங்க. அவங்க தான் பேச மாட்டீங்க, நீங்களா சொல்லுங்க. அம்மாட்டெல்லாம் சொல்ல மாட்டீங்க, சும்மா டயலாக்லாம் விடாதீங்க. முதல்ல போய் என்ன பண்ணுவீங்க? கண்ணாடி முன்னாடி நின்று, அந்த சிஸ்டர் கரெக்டா சொல்றாங்க. முதல்ல என்ன பண்ணுவீங்க? பிள்ளை வர போறேன்னு சொல்றாங்க, ஒருவேளை பிறக்குமோ, இருக்குதோ, எப்படி எனக்கு தெரியாதே, வயிற்று தடவி தடவி பார்ப்போம், உண்மையிலே இருக்குமோ? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது? வயிறு பெருசாகுது. எப்படி? வயிறு பெருசாகுது. போச்சுடா, உண்மையிலே பிள்ளை பிறக்க போகுது. அந்த காலகட்டத்துல அவ கர்ப்பமானான்னா, வெளியே தெரிஞ்சதுன்னா கல்லால் அடிச்சு கொன்றுவாங்க. எப்படி? உங்களை கல்லால் அடிச்சு கொன்றுவாங்க. யார? உங்களை தான். அப்ப நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? சேலையை டைட்டா கட்டியிருப்பீங்க, இல்ல போட்ட துணியை லூசா போட்டு வயிறு தெரியாம என்னத்தையோ ஒண்ணு போட்டு கொஞ்ச நாளைக்கு சமாளிப்போம். ஒருவேளை நேற்று சாப்பிட்ட சாப்பாடுனால கேஸ் ட்ரபிளா இருக்குமோ,
ஏன்னா இங்கெல்லாம் நீங்க சாப்பிட்டே நம்ம இந்த பக்கத்துல இந்தியா விட்டு வெளியே வந்து இந்தியாலையும் சாப்பிட்றோம், ஆனா இங்க வந்தா இன்னும் அதிகமா சாப்பிட்றோம். நமக்கு ஒரே வேலை என்ன? சாப்பாடு தான். ப்ரேயர் மீட்டிங் ஆரம்பிச்சாலே எனக்கு வர்ற பயமே இதுதான். என்னன்னே சாப்பிட்றது, எப்படி யாரு லஞ்ச் பண்றா, அண்ணே நான் பிரியாணி பண்றேன், நான் சிக்கன் பண்றேன், நான் இது பண்றேன். ஆனா ப்ரேயர் மீட்டிங் எல்லாரும் 1 மணி நேரம் லேட்டா வருவாங்க. என்ன நடக்கும்? சாப்பாடு தான் நடக்கும். நம்ம சாப்பிட்டு 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 அதனால வந்துருச்சோன்னு நினைச்சிட்டு இருப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன வருது? யோசேப்பு வர்றாரு. வந்து சொல்றாரு, மேரி நீ பயப்படாத, உன் வயித்துல இருக்க பிள்ளை ஆண்டவரோட பிள்ளைன்னு எனக்கு தெரியும். அப்பாடா, இதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், நல்ல வேலை ஆயிடுச்சு. இப்ப என்ன நடக்குது? எகிப்துக்கு போறீங்க, அங்க பிள்ளை பெத்துறீங்க. பிள்ளை பெத்து உங்கேயும் இடம் கிடைக்காம மாட்டு தொழுவத்துல பிள்ளையை பெத்துறீங்க. பெத்த உடனே யார் வர்றா? தேவதூதர்கள் வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க? அம்மா பூமியில சமாதானம் உண்டாவதாக, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாகன்னு சொல்லி ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்க, தேவதூதன் மேல இருந்து வந்து அப்படியே ஒரே பிரைட் லைட்ல அப்படியே ரெக்கை அடிச்சு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன? அப்பா எங்க யார் தெரியுமில, நானு உலக ரட்சகரோட அம்மா டாடி, பார்த்துக்கோ எப்படி தேவதூதன் வர்றான் பாரு அப்படின்னு. அடுத்து இவங்கெல்லாம் வர்றாங்க. யாரு? ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்றாங்க. லூக்கா 2:19 மட்டும் ஒரு நிமிஷம் போடுங்களேன். இது நீங்க எல்லாம் பைபிள் திருப்பாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க என்னைய பாருங்க, தயவு செஞ்சு பைபிள் பார்க்காதீங்க. லூக்கா 2:19 ஸ்கிரீன்ல மட்டும் பாருங்க. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். She pondered. She kept in her heart. She pondered that. ஏன்? இவர் உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ரட்சகர், இவரை நான் பெற்றிருக்கிறேன். அப்போ அந்த பிள்ளையை நீங்க எப்படி பார்த்திருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு பிள்ளை கொடுத்துட்டார். அந்த பிள்ளை தான் உலகத்தை ரட்சிக்க போகுது. அந்த பிள்ளை மூலம் தான் ஆண்டவர் உலகத்தை ரட்சிக்க போறார். அப்ப நீங்க அந்த பிள்ளையை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க? அந்த பிள்ளை எப்படி பாலூட்டி சீராட்டி எப்படி வளர்த்திருப்பீங்க? அந்த பிள்ளை ஓடும்போது, டேய் தம்பி ஓடாத 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 தம்பி, எங்கேயாவது இடிச்சிட போற, ஓடாத, மரத்துல ஏற, ஐயோ மரத்துல ஏறிடாத, மரத்துல ஏறி விழுந்துடா, கை கால் தான் இருப்போது. இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 12 வயசாயிருது. வருஷம் எருசலேத்துக்கு ஆலயத்துக்கு போறீங்க. 12 வயசா இருக்கும்போது எருசலேம் ஆலயத்துக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டீங்க. ஒரு 3 நாளுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு கழுத வண்டியில வர்றாங்க. இவங்க ஒரு மாதிரியே, நீங்க ஒரு கழுத வண்டியில வர்றீங்க, யோசேப்பு ஒரு கழுத வண்டியில வர்றாங்க. ஒரு நாள் பூரா பிரயாணம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் சாப்பிடும்போது எங்க பையனன்னு கேட்குறீங்க. ஐயோ உன் கூட இருக்கிறான் நான் நினைச்சேன், என் கூட இருக்கான்னு நினைச்சு 2 பேரும் சண்டையை போட்டு கழுதையை போட்டு பரமரிச்சில திரும்ப வர்றாங்க. திரும்ப வந்து தேவாலயத்துல இருக்க இயேசு கிறிஸ்து உங்க பிள்ளைய பாக்குறீங்க. பார்த்து, மகனே என்னடா நீ இப்படி செஞ்சிட்டன்னா, அவர் என்ன சொல்றாரு? நான் எங்க அப்பா வீட்டுல இருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? இவன் ஞானமான ஆள், இவன் தான் உலகத்தை ரட்சிக்க போற ரட்சகர். ஆண்டவரை தன்னுடைய அப்பான்னு புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா வேதி பேருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு எந்த ஒரு உடலுறவும் இல்லாமல் கொடுக்கப்பட்ட பிள்ளை என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். மீதி பேரை விட்டுருங்க, உங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க 14 வயசா இருக்கும்போது தேவதூதன் வந்து சொல்லி நீங்க கர்ப்பமாயி ஒரு முத்தமும் கொடுக்காம ஒண்ணும் கொள்ளாம இருக்கும்போது பிறந்த பிள்ளை இது. உங்களுக்கு நல்லா தெரியும். 12 வயசுல சொல்றாரு, நான் எங்க அப்பா வீட்டுல இருக்கிறேன். ரைட், ஓகே, இவர் தான் உலக ரட்சகர். இப்போ இவர் எப்ப போவாரு, என்ன செய்வாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்னும் பண்ணல. 30 வயசாயிருது. ஞானஸ்தானம் எடுத்துடுறாரு. அது வரைக்கும் என்ன பண்றாரு? வீட்டுல காப்பன்டர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப 30 வயசாயிருச்சு, ஞானஸ்தானம் எடுத்துறாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு 12 பேர் கைத்தடிங்களும் வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் கூட ஒரு 12 பேர் வர்றான். சீசர்கள் 12 பேர் வர்றான். எங்க போனாலும் கூட்டமா இருக்குது, எப்ப பாரு வருது. இந்த நாள்ல இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. நல்லா கவனிங்க. எங்க போறீங்க நீங்க? கூட யார் வர்றா? உங்க பிள்ளை இயேசு கிறிஸ்து வர்றாரு. அவர் கூட ஒரு 12 பேர் வர்றாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போயாச்சு. அங்கதான் இந்த 2வது அதிகாரம். சரியா? இந்த கதையை புரிஞ்சுங்க. நீங்க யாரு? மரியாள். இப்போ உங்க பிள்ளைக்கு எத்தனை வயசு? 30 வயசு ஆகி போச்சு. கூட யாரெல்லாம் இருக்கா? சீசரெல்லாம் இருக்காங்க. நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டீங்க. கல்யாணத்துல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒயின் காலி ஆகி போச்சு. எப்படி? திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க? மரியாள்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க? திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. அப்ப இது யாரு? மரியாள் வந்து நீங்க ஒரு விஐபி அந்த வீட்டுல. அதாவது யூதகுல கல்ச்சர் பிரகாரம் ஒரு வீட்டுல சாப்பாடு, நம்ம ஊர்ல எப்படி பிரியாணி காலி ஆகி போச்சுன்னா எவ்வளவு கேவலம். கல்யாண வீட்டுல பந்தியில
இப்போ எப்பயுமே அப்படித்தான் பீஸ் கிடைக்கிறது இல்லை கடைசியில், என்ன அது உண்மை. ஆனா கல்யாண வீட்டில் வந்து ஒயின் காணாமல் போயிடுச்சு, ஒயின் குறைஞ்சி போச்சுட்டா, அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அப்போ உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, ஐயோ ஒயின் குறைஞ்சி போச்சு. அப்போ நீங்க யாரு? விஐபி. அப்போ நீங்க யாருன்னு காட்டணும்? பெரிய ஆளுன்னு காட்டணும். நீங்க என்ன பண்றீங்க? ஏசு கிறிஸ்துட்ட வர்றீங்க. யாரு? உங்க பிள்ளைகிட்ட வர்றீங்க. உங்க பிள்ளை உட்காந்துருக்காரு இப்படி. யாரு? ஏசு கிறிஸ்து உட்காந்துருக்காரு. கூட 12 பேர் இருக்காங்க. இப்படி ஜாலியா உட்காந்துருக்காரு. இங்க வந்தது சொல்லு. நம்ம வந்து சொல்றாங்க, எப்பா ஒயின் காலி ஆயிடுச்சு மகனே, அங்க ஒயின் காலி ஆயிடுச்சு, கல்யாண வீட்டுல ஒயின் காலி ஆயிடுச்சு, எல்லாம் பெரிய கஷ்டம் அப்படின்னு உடனே ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. இல்ல, 3வது வசனம் போடுங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, 4வது வசனம் என்ன? அதுக்கு முன்னாடி என்ன? நல்லா யோசிங்க. நீங்க சூப்பர் நேச்சுரலா எந்த ஒரு இது இல்லாம கற்பம் தரிச்சு பெற்று உலக ரட்சகர்னு தெரிஞ்சு அந்த பிள்ளைய பாலூட்டி சீராட்டி வளர்த்து எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்க அந்த பிள்ளை மம்மி மம்மின்னு சொல்லல. எப்படி? அம்மி, இல்ல அம்மி, நோ. உமன் என்ன? ஸ்திரியே. இப்ப நானா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாம் பரிசுத்தமான ஆளுங்க. இப்ப என்னைய பார்த்து ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி சொன்னாருன்னா, ஸ்திரீன்னு சொன்னா, அட்ரா நாய என்ன பேச்சு பேசுற, உங்க அம்மாவை பார்த்து பேசுற பேச்சா இது? நான் உன்னை எப்படி வளர்த்தேன் தெரியுமா, உனக்கு நான் என்னென்னலாம் பாடுபட்டேன் தெரியுமா, என்னென்னலாம் செஞ்சேன், என்னைய பார்த்து சொல்லிட்டாங்க ஸ்திரீன்னு. யாரு? என்னைய பார்த்தா. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு பெரிய தடையை முன்னாடி கொண்டு வர்றார். அவர் கண்களை குருடாக்கக்கூடிய காரியத்தை, அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடிய, மரியாளுடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடிய காரியத்தை முன்னாடி போடுறாரு. ஸ்திரியே, ஏமா, யாரோ ஒரு 3வது மனுஷியை போல பார்த்து, ஓய் உனக்கும் எனக்கு என்ன? எப்படி உனக்கும்? எத்தனை பேர் சும்மா போயிருப்பீங்க அன்னைக்கு? அதுதான் மரியாதை யோசிக்க சொன்னேன். உங்க பையன் உங்களை இதே மாதிரி உக்காந்துட்டு கூட ஒரு 12 கைத்தடிகளை வச்சுக்கிட்டு உனக்கும் எனக்கும் என்னன்னு சொன்னா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு புலம்பி தள்ளி அப்பா தம்பு தும்புன்னு குதிச்சு, என்ன ஆச்சு, என்ன பேச்சு பேசுறான், இப்படி ஒரு பிள்ளை, உன்னை பெத்ததுக்கு நான் ஒரு கல்லை பெத்திருக்கலாம், ஒரு கழுதையை பெத்திருக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் டயலாக் இருக்கு. அதுக்கெல்லாம் போட்டு குதின்னு குதிச்சு சண்டை போட்டு காது குத்தி காது இருப்பான். ஆண்டவர் அப்படித்தான் பண்றாரு. சில வேளைகள்ல நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கணும்னா, நீ உண்மையிலே சீரியஸா ஜெபிக்கிறையா இல்லையான்றதுக்கு ஆண்டவர் தடையை போட்டு தான் தீருவார். உங்கள் கண்களை குருடாக்க பார்ப்பாரு, உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்த பார்ப்பாரு, உங்க காதுகளை செவிடாக்க பார்ப்பாரு. என்ன ஸ்திரியே, உனக்கு எனக்கு என்ன? I have nothing to do with you. அப்ப என்ன, ஒரு தாய்க்கு எவ்வளவு பெரிய ஒரு மன துக்கத்தை கொண்டு வரக்கூடிய காரியத்தை தேவன் கொண்டு வந்து கொடுக்காரு பாருங்க. உனக்கு எனக்கு என்ன? நன்றாக சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யாராவது இதை சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க மரியாதாக யோசிச்சது போதும். உங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது வந்து சொன்னா உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் சொன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நான் உன்னை எப்படி வளர்த்தேன், நான் எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டேன் தெரியுமா, நீ யார்? நமக்கு அதுக்கு சொல்லியெல்லாம் தர தேவையில்லை, ஆண்டவர் போடுறாரு. ஆனா மரியாதை பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு அவருடைய தாய் யாரை பார்த்து சொன்னா? இயேசு கிறிஸ்துவை பார்த்தாளா? நல்ல கவனிங்க. ஆண்டவர் பதில் சொல்றார். உனக்கு எனக்கு என்னம்மா, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொன்னா, அவ என்ன பண்றா? அவரையே பார்க்கல. இந்த பக்கம் திரும்பி வேலைக்காரன் இருக்கானுங்கல்ல, அவனுல பார்த்து அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். நல்ல கவனிங்க. அவ
she is not going to take no as an answer. அவளுக்கு நன்றாக தெரியும், இவர்தான் அந்த உலக ரட்சகர், இவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு இன்றைக்கு ஒரு அதிசயம் வேண்டும், எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். நான் இல்லை என்கிற பதிலை எடுக்க போறதில்ல. அதனால நீ என்ன சொன்னாலும் சரி, என்னை ஸ்திரீன்னு சொன்னாலும் சரி, மோசமா சொன்னாலும் சரி, உனக்கு எனக்கு நீ என்னன்னு சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் நான் அதை குறிச்சு கவலைப்பட போறதே இல்லை. நான் என்ன செய்ய போறேன், எனக்கு இன்றைக்கு அந்த அதிசயம் வேணும், அந்த அற்புதம் வேணும். அதனால டேய், அவர் என்ன சொல்றாரு அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு she walked away. காயப்பட்டு போல. நீங்க என்னைக்கு தடைகளை மீறி பார்க்க கற்றுக்கொள்றீங்களோ அன்றைக்கு தான் நீங்க ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். நான் என்னோட பைபிள்ல எப்பயுமே எழுதி வச்சிருக்கேன் ஒரு காரியம். To believe the impossible, to see the invisible. To believe the impossible, to see the invisible. நம்மளுடைய காரியங்களை நீங்க ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளணும். அன்றைக்கு மரியாள் சொல்றது என்ன, நீங்க என்னதான் தடை பண்ணாலும் சரி, எனக்கு தெரியும் நீங்க தான் செய்ய போறதுனால, அதனால நான் எடுத்துக்கொள்ள போறதில்லை. நல்லா கவனிங்க, தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் உங்க கவனத்தை என் பக்கத்துல திருப்புங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு பிதாவான தேவன் அனுப்பும் போது எப்படி அனுப்பிப்பார்? வேத வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவர் என்ன வரப்போறாரு, எங்க வரப்போகிறார் என்பதை குறித்து தெளிவாக தீர்க்க தரிசனம், என்னைக்கு பிறக்க போகிறார், எப்படி சாக போறார், எப்படி மரிக்க போகிறார் கொடுத்து எல்லாமே முன்குறித்து எழுதப்பட்ட காரியங்கள், எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது. ஆனா அந்த அதிசயம் என்ன அதிசயம், ஒரு கல்யாண வீட்டுல ஏற்கனவே குடிச்சு போதையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒழுங்கு பண்ணி தரணும். ஆண்டவர் செய்த முதலாவது அதிசயம் இது. நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க தயவு செஞ்சு. ஆண்டவர் செய்கிற முதலாவது அதிசயம் என்ன? தன்னை தேவன் என்று வெளிப்படுத்துவதற்கு செய்யக்கூடிய ஒரு அதிசயம் என்ன? ஏற்கனவே குடிச்சு வெறியில இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒயின் செஞ்சு கொடுக்குறது. நினைச்சு பார்க்க முடியுதா? கற்பனையில நினைச்சு பார்க்க முடியுதா? நீங்க யாராவது உங்க பிள்ளை இந்த மாதிரி தேவனா இருந்து உங்க பிள்ளைய அனுப்புறீங்கன்னா நீங்க எப்படி ஒரு காரியத்துக்கு அனுப்புவீங்க? சீச்சி, எது சீச்சி, எப்படி ஒரு கல்யாண வீட்டுல போய் வைனை பண்ணி கொடுக்கறதா? அதெல்லாம் நம்ம வேற என்ன, ஃபர்ஸ்ட் மிரக்கல்னா எப்படி இருக்கணும், எல்லாரும் கூடி நின்று பார்க்கணும். அப்ப நம்ம நின்று அப்படி ஜி பூம்பா மாதிரி அப்படின்னது எல்லாம் விழணும், எல்லாம் எந்திரிச்சு இதுதான் ஆண்டவர் சொல்லணும். இப்படித்தான் நம்ம மனுஷன் ஞானம் அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் விளை வச்சுக்கிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். ஆண்டவர் நிமித்திராள், விளைவிக்கிறாள், விழுந்தவனை தூக்கி விடுறதா நம்ம ஆண்டவர். யோசிச்சு பாருங்க. நான் நல்லா ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். இவ்வளவு காலங்களை பிளான் பண்ண ஆண்டவர் ஒரு ஒயின் தயாரிக்கிறத குடிச்சா தன்னுடைய முதலாவது அதிசயத்தை செய்வாரு. அடுத்த நிமிஷம் சொல்றாரு, என்ன சொல்றாரு, என் வேலை வரணும்னு சொல்றாரு. நீ அவர் சொல்றதை செய்யணும். உடனே என்ன, ஓகே ப்ரோக்ராம் சேஞ்ச், ஓகே ரைட், சரிப்பா அங்க கால்கள் வச்சிருக்க பாத்திரத்தை தண்ணியை ஊற்றி அதை நிரப்பிட்டு அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. நல்ல பாத்திரத்துல கூட இல்லை, கால் கழுவுறதுக்கு வைக்கிற பாத்திரம். யூதகுல முறைப்படி நீங்க வெளியே போயிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி புழுதியா இருக்கும், அதனால காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். அதுக்காக ஒரு 6 தொட்டி வச்சிருந்தா அந்த தொட்டியில இருந்து தண்ணி எடுத்து வச்சான். உள்ளுக்குள்ள இருக்க தண்ணி, குடிக்கிற தண்ணியில இருந்து எடுத்து வர சொல்ல, கால் கழுவு வச்சிருந்த தண்ணியில இருந்து கொண்டு வந்து கொடுக்க சொன்னார். அந்த இது ரொம்ப அதிகமா நல்ல சுவையில தான் இருந்தது. அதுல 11வது வசனம் பாருங்க, யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்களேன். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய இந்த மகிமை வெளியே கொண்டு வந்தது யாரு? ஒரு மரியாள். ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரிய தடையை கொண்டு வந்தார் மரியாளுக்கு. ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன? மரியாள் பார்த்தா, அதனால அந்த அதிசயத்தை பெற முடிஞ்சது. இன்றைக்கு உங்களால பார்க்க முடியுதா? இல்ல உங்க குடும்பத்திலே யாராவது ஒரு பெரிய தடையா வர்றாங்களா? நீங்க ஊழியத்துக்கு போகணுன்னு உடனே உங்க மனைவி விட மாட்டேங்கிறாங்களா? மனைவி ஊழியத்துக்கு போனோன்னா கடவுன் விட மாட்டேங்கிறாரா? இல்ல வீட்டுல இருக்கிற மகன், மருமகள், இந்த இன்லான்னு வந்தாலே பிரச்சனை தான். ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, டாட்டர் இன்லா, பிரதர் இன்லா, எல்லாமே லால தானே வர்றாங்க. அவங்க இன்லான்னு தானே வருது. நம்ம கிரேஸ்ல இருக்கோம், நம்ம கிருபையில இருக்கோம். இன்லான்னு வந்தாலே பிரச்சனை. அதனாலதான் நீங்க பிள்ளைங்க யாராவது தான் மகள்னு கூட பழகுங்க, மகன் கூட பழகுங்க. மருமகன்கிறத விட்டுருங்க, அந்த மருவை விட்டுருங்க. மகனாவே நடத்துங்க, மகளா நடத்த பழகிக்கோங்க. மாமி யாரா இருக்காதீங்க.
மாமியாவே இருங்க. மாமி யாருன்னெலாம் கேட்காதீங்க, மாமி, நான் உனக்கு மாமி தான், மம்மி தாமான்னு இருங்க. நிறைய பிரச்சனைகள் பாருங்களேன், தடைகள்லாம் இவங்ககிட்ட தான் வரும். அதுல என்ன இப்போ மெயினா என்ன வரும்னா, சபைகளுக்குள்ள நிறைய வரும். ஆமா, நீங்க ஏதாவது செஞ்ச உடனே இன்னொருத்தர் போய் பாஸ்டர்ட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அந்த பாட்டு ஜி மேஜர்ல பாடணும் பாஸ்டர், ஜி மைனர்ல பாடிட்டாரு. ஆமா, ரொம்ப முக்கியம்டா. நான் சில காரியம் சொல்லி கொடுப்பேன். மேஜர்னு ஒன்று இருக்கு, மைனர்னு ஒன்று இருக்கு. நம்ம நிறைய அந்த சபையில வர பிரச்சனை பூரா பாருங்க மைனர் இஷ்யூ தான், மேஜர் கிடையவே கிடையாது. டாக்டர்லாம் சொல்ல மாட்டான், ஏசி கொஞ்சம் கூட வச்சிருக்கணும் இல்லை குறையா வச்சிருக்கணும், இதுக்கு சொல்லுவான். சவுண்டு கொஞ்சம் கூட வச்சிருக்கணும் குறையா வச்சிருக்கணும், இல்ல நேரம் ஆரம்பிச்சது முடிச்சது. நீங்க பாருங்களேன், எல்லா பிரச்சனையும் பாருங்களேன். இல்லைன்னா அவர் வந்து பிரியாணி போடணும்னு சொல்லியிருப்பாரு, இவர் நான் வாங்கணும்னு சொல்லியிருப்பாரு. இல்லைன்னா அவர் சாப்பாடு போடணும்னு சொல்லியிருப்பாரு, சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இல்ல ஹால் எடுப்போம்னு சொல்லியிருப்பாரு, இல்லை ஹால் எடுக்கக்கூடாது. இப்படி மைனர் இஷ்யூல தான் வரும். இதுக்கு வெட்டியை கட்டிட்டு முடிச்சுக்கிட்டு நான் யாரு தெரியுமா? அப்புறம் நீ கிறிஸ்தவன்? நீ கிறிஸ்தவனா? யோசிச்சு பாரு. ஒரு தடை போட்டா அந்த தடையை மீறி தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், நான் அதை எப்படி செய்ய வேண்டும், தேவனுடைய இருதய துடிப்பை புரிந்தவனாய் வாழக்கூடிய, அவருடைய இருதயத்தை தெரிஞ்சவனாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாள் பார்த்தால் அந்த அதிசயத்தை கொண்டு வந்து கொடுத்தா. அடுத்து குயிக்கா போயிடுவோம், டைம் ஆயிடுச்சு பாருங்க. 4வது அதிகாரம், சமாரிய ஸ்திரீ. இதெல்லாம் உங்களுக்கு நீங்க ஒரு கிறிஸ்தவனாய் ஒரு வருஷம் பைபிளுக்கு சர்ச்சுக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த கதையை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால நான் அதுக்குள்ள நிறைய எல்லாம் சொல்ல போறதில்லை. இந்த சமாரிய ஸ்திரீ மத்தியான வேலையில வர்றா, பகல்ல வந்தா யாராவது பார்த்துருவாங்கிறக்கா வர்றா. ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிறார், ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறார். சமாரியர்கள் என்பது யார் என்றால், யூதனும் ஒரு யூதன் அல்லாதவர்களும் திருமணம் செய்து வருகிற பிள்ளைகள் தான் சமாரியர்கள். ஒன்னு தாய் யூதனா இருப்பான், இல்ல தகப்ப வந்து யூதனா இருப்பான், இன்னொருத்தர் பார்ட்னர் வந்து வேறு மாத்தவங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் சமாரியர்கள். சரியா? ஆண்டவர் இங்க போகவே கூடாது. ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணாரு, தொலைந்து போன இஸ்ரவேல் மக்களை கேட்க தான் நான் வந்தேன்னு சொல்றாரு. அதனால அங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சீசர்கள் அனுப்பும்போது மத்தேயு 10வது அதிகாரத்துல அவங்களை அனுப்பும் போது சொல்றாரு, நீ யூதகுல மக்களை மாத்திரம் தான் போய் பார்க்கணுங்கிறாரு. அவர் மரித்து உயிர் தெழுகிற வரைக்கும் யூதர் அல்லாதவர்களை பார்க்க கூடாதுங்கிறாரு. இங்க சமாரியாக்குள்ள போறாரு. சமாரியாக்குள்ள போறது ஒரு இது. ரெண்டாவது, இவர் வந்து ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுறாரு, அது பெரியது. மூன்றாவது, அந்த ஸ்திரீ வந்து என்ன சொல்றா, இவர் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிட்டாரு, இவர் ஒருவேளை மேசியாவாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க, ஆராதனையை குறித்து பேசுறாங்க. நீங்க போய் இதை தயவு செஞ்சு வீட்டுல இருந்த பாயிண்ட் எடுத்துட்டு போய் யோசிச்சு பாருங்க. ஆராதனை குறித்து பேசுகிறார்கள். பேசி முடிச்சு இவங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, சீசர்கள் வர்றாங்க, சாப்பாடை கொண்டு வர்றாங்க. முதல்ல பசிக்குதுன்னு தான் அனுப்பிச்சாரு, சாப்பாடு வந்தோடனே வேணான்ட்டாரு. ஏன் எனக்கு சாப்பாடு வந்து நான் இந்த மாதிரி பேசி இதை கொடுக்குறதுன்னு சொல்லி இவ போய் என்ன பண்றா, ஊர்ல இருக்கிறவங்க போய் சொல்றா. 39வது வசனம் பாருங்க, யோவான் 4:39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் பேர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இது எப்படி ஐயா? தொலைந்து போன இஸ்ரவேல் தேச மக்களுக்கு வந்தாரு. ஒரு ஸ்திரீ என்ன சொல்றா, நான் செஞ்ச எல்லாவற்றையும் இவ செஞ்ச அதிசயத்தை அற்புதத்தை இல்லை. ஹலோ, இது ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு ரொம்ப யோசிக்கிற விஷயம், நான் ரொம்ப யோசிக்கிறேன். இந்த மார்க் 5வது அதிகாரத்துல ஒருத்தர் இருக்கான், நீங்க பார்த்துருப்பீங்க. பிசாசு பிடிச்சவர், 2000 பிசாசு, மோட்டல் டிஸ்கவுண்ட், 2000% டிஸ்கவுண்ட் ஆண்டவர் கொடுத்து மொத்த பேரையும் டெலிவரி பண்ணிட்டார். அவன் என்ன பண்றான், டெலிவர் ஆனதுக்கு அப்புறம் முன்னாடி நிர்வாணமா தன்னையை தட்டி ஓட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்ப சட்டை போட்டு எல்லாம் உட்காந்து ஊர்காரன் பூரா பயப்படுறான். எப்படி? முன்னாடி நிர்வாணமா கல்லை விட்டு ஓடும்போது அந்த பைத்தியக்காரன் அப்படின்னு போனான். இப்ப அவன் நல்லா உட்காந்து மனம் திருந்தி சட்டை போடலாம், ஊர்காரெல்லாம் பயப்படுறான். ஐயோ என்னமோ ஆச்சுன்னு. அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நான் உங்களை பின்பற்றி வர்றேங்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, படகுல ஏறதுக்கு முன்னாடி நீ போய் உன் சொந்த ஜனத்தாருக்கு நீ போய் ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை சொல்லு. அவன்கிட்ட என்ன செர்மன் இருக்கு? ஒரே ஒரு செர்மன் தான். அவன்கிட்ட இருக்க செய்தி என்ன? ஒரே ஒரு செய்தி தான். உனக்கு தெரியுமா, ஒருத்தன் அம்மனமா ஓடுவான்ல, கல்லை விட்டு அடிப்பான்ல, தன்னைத்தான் கட்டிட்டு பயங்கரமா சத்தம் போடுவான்ல, அவனை தெரியுமா? அந்த பைத்தியக்காரனா? ஆமா, அது நான் தான். என்னாச்சு? இயேசு வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். உனக்கு அந்த இயேசு வேணுமா? யோசிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள். சுவிசேஷம் சொல்றது ரொம்ப ஈஸி.
ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு இது நடந்தாதான் தெரியும். உங்களுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்தை நீங்க பார்க்க வேண்டும். இங்க இவ போய் என்ன சொல்றா, நான் செய்த எல்லாவற்றையும் சொன்னார். இவன் நல்லதா செஞ்சா? ஹலோ, சொல்ல முடியாத காரியம் செஞ்சுட்டு இருந்தா, அதை போய் அவளே சொல்றான். இப்ப அநேகம் பேர் விசுவாசமானார்கள். அடுத்த வசனம் பாருங்க. சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கு தங்கினார். தொள்ளாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் எங்க பிறக்க போறாருன்னு தீர்க்க தரிசனம் வருது. ஏறக்குறைய 730 வருஷங்களுக்கு முன்பாக எப்படி மரிக்க போகிறார்னு வருது. 476 வருஷங்களுக்கு முன்பாக தானியேல் தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குதிரையின் மேல் எப்படி பவனி வரப்போகிறார்ங்கிற அந்த சரியான தேதி நிர்ணயமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. நல்ல கவனிங்க. அவர் எப்ப பிறக்க போறார், எப்படி பிறக்க போறார், எங்க பிறக்க போறார், எங்க வாழ போறார், எங்க எப்படி பவனி வரப்போகிறார், எப்படி சாக போறாருங்கிறத குறித்து முன்னாடியே ஆண்டவர் பிளான் போட்டார். இங்க சமாரியாக்குள்ள போயிருக்க கூடாது, வந்துட்டார். இப்ப சமாரியாக்காரங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க 2 நாள் இங்க தங்கணும். நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். நான் ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது. என்னைய நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன்? நான் உங்களை ரொம்பவும் நேசிக்கிறேன். அடுத்த முறை வரும்போது நான் 2 நாள் உங்களோடு இருந்து நான் நிறைய செலவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் முகமுகமாய் காண மட்டும் ஒரு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து போயிடுவேன். காரணம் என்னன்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை நான் லண்டன்ல இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் நான் திங்கக்கிழமை அமெரிக்கா போறேன். அங்க உள்ள சர்ச்சுக்கு போயிட்டு, நாங்கள் ஸ்வீடன் போயிட்டு, லாட்வியா போயிட்டு, பாரிஸ் போயிட்டு, நான் 28ஆம் தேதி தான் எங்க லண்டனுக்கு மறுபடியும் திரும்ப போக போறேன். இப்ப என்னன்னா, என்னைய நீங்க 2 நாள் இருக்க சொன்னீங்கன்னா நான் என்னால முடியாது. சாரி. இல்ல இவ்வளவு ஏன், இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பேசுறார், நம்ம எல்லாம் அப்படியே இருந்துங்க கேட்போம்னு சொல்லி 11 மணி தாண்டிச்சுன்னா அங்க பாஸ்டருக்கு டர் ஆயிரும். என்ன இவர் மைக்கை நிறுத்த மாட்டேங்கிற, முதல்ல சீட் அனுப்புவாரு, அடுத்து மைக்கை பிடிக்கிறாரு. இல்ல நீங்களே எந்திரிச்சு போயிருவீங்க, இல்லைன்னா அடுத்த சர்ச்சுக்காரங்க உள்ள வந்துருவாங்க. எஸ், நம்ம எல்லாமே டைம் கன்ஸ்ட்ரைன். ஆனா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் 3 வருஷம் தான் ஊழியம் பார்க்கிறாரு. அந்த 3 வருஷம் ஊழியம் பார்க்கறதுக்கு 30 வருஷம் தன்னை தயார்படுத்துறாரு. அதுல 2 நாள் யூதகுலம் அல்லாத மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்க கூட 2 நாள் தங்குறார். 2 நாள். Can you see God's heart? ஆண்டவருடைய இருதயத்தை உங்களால பார்க்க முடிகிறதா? ஐயா, அவர்களுக்கு கொடுக்கவே கூடாத ஒரு காரியத்தை என்ன பண்றாரு, 2 நாள் இருந்து தங்கி கொடுத்துட்டு அடுத்த வசனம் பாருங்களேன். அவர்களுக்கு என்ன நடக்குது பாருங்க. அதாவது யூதகுலம் அல்லாத மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு போகும் முன்னாடி என்ன நடக்குது, அப்பொழுது அவருடைய உபதேசத்தை இன்னும் அநேக பேர் விசுவாசித்து என்ன சொல்றாங்க பாருங்க, உன் ஸ்திரீ நீ சொன்னதுனால இல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகிய கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். எப்படியே அவங்களுக்கு கண்ணு திறக்கப்பட்டுச்சு? தடைகளை மீறி ஒரு ப்ராஸ்டியூட் வந்து உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? நீயும் ஆளும் பாடி பேச்ச வந்துட்டா பேச்சு. நம்மகிட்ட நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, வெளியூர்ல இருந்து வர்ற ஒரு போதகருக்கோ ஒரு ஆளுக்கோ நீங்க மரியாதை கொடுப்பீங்க. உள்ளூர்ல இருக்காரு பாருங்க, இவர் ஏதாவது சொன்னாருன்னா அது பாஸ்டர் ஏதாவது சொன்னாரு. ஆனா வெளியூர்ல இருந்து ஒண்ணுமே தெரியாம ஒருத்தன் வருவான். அவன் வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக இடங்கொள்ளாமல் அப்படின்னு ஒரு டயலாக் போட்டு போனான்னா, ஐயோ அவர் ரொம்ப அருமையா பேசினார் பாஸ்டர், அப்படி தீர்க்க தரிசனம் சொன்னாரு, எனக்கு அப்படியே தேவன் என்னோட பேசினார். இவர் நினைப்பாரு, நானும் தானடா இதை சொன்னேன், உனக்கு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், ஏன்டா அவன் மரமண்டிக்கு போக மாட்டேன்னு அவர் நினைப்பாரு. ஆனா உங்களுக்கு எல்லாம் என்ன, யாராவது ஒரு ஆள் வரணும், ஐயோ அவர் வல்லமையான ஊழியக்காரன், புண்ணாக்கு எல்லாருக்கும் ஒரே ஆவியானவர் தான் இருக்காரு. சொல்லு, உங்களுக்கு ஜூனியர் ஹோலி ஸ்பிரிட், எனக்கு சீனியர் ஹோலி ஸ்பிரிட்டா இருக்கு. ஹலோ, சாக்ஸ் மாதிரி தான். சாக்ஸ் 6ல இருந்து 11 வரைக்கும் ஒரே சைஸ் தான், எல்லாருக்கும் ஃபிட் ஆகும். அப்படித்தான் ஆண்டவரும் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் அந்த ஒரே ஆவியானவர் தான். ரோமர் 8:11 தெளிவா சொல்லியிருக்கு. அது அந்த ஆவியானவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி வர பண்ணினா அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ளே வாசமா இருக்காரு.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உள்ளூர்ல இருக்கவங்களுக்கு கணத்தை கொடுக்க பழகுங்க. ஆண்டவருக்கு தான் அது இல்லை. இனி நம்மளாவது வசனம் தெரிஞ்ச நம்மளாவது செய்யணும். ஏன்னா ஆண்டவர் ஊர்ல அங்க அவர் சொந்த ஊர்ல போய் என்ன பண்ண முடிஞ்சுது? சும்மா 4 பேர் மேல தலையை வச்சு தலையில கை வச்சு தான் ஜெபிக்க முடிஞ்சு, ஒருத்தரையும் குணமாக்க முடியல. பாஸ்டர் அவர்கிட்ட நான் என்ன பேசவே இல்லை. ஆனா நான் என்னால சொல்ல முடியும். அவர் இந்தியாவில் போய் சுவிசேஷம் ஊழியம் பார்க்கும்போது பயங்கரமா வல்லமா நடக்கும். ஆனா கட்டார்ல வந்து சொன்னா ஒண்ணுமே நடக்காது. எனக்கு தெரியாது, நான் உண்மையை சொல்றேன். என்னைய பொறுத்த அளவுக்கு நான் சொல்றேன். ஏன்னா அவர் அங்க போயிட்டு வந்தா உங்ககிட்டே சாட்சி சொல்லுவார். நாங்க அங்க போனோம், இது நடந்துச்சு பாரு. எல்லாம் நடக்கும் பாருங்க. டைம் ஆச்சு பாஸ்டர். ஏன் உங்க இருதயத்தை நீங்க கடினப்படுத்துறீங்க? தயவு செஞ்சு செய்யாதீங்க. இன்னொரு சம்பவம் குயிக்கா சொல்லிடுறேன். நான் 3 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள சொல்றேன். மத்தேயு 15வது அதிகாரம். இது டயர் அண்ட் சைடன் என்கிற இடத்துக்கு போறார். இதுவும் போகக்கூடாது. இதுவும் யூதகுலத்துக்கு எதிரிகளாய் இருக்கிறவர்கள் பக்கம். இவர் ரூட்டிலே இல்லாதது. நீங்க அவருடைய ஜேர்னியை பத்தி சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். நமக்கு டைம் இல்லை. இவர் என்ன பண்ணாரு? ஒரு பயங்கர டீ டூர் எடுத்து சைடனுக்கு போறார். சைடன் அண்ட் டயருக்கு போறார். அங்க போன இடத்துல அவர் இருக்கிறத வந்து தன்னால மறைக்க முடியல. எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது. ஆண்டவர் வந்துடுறாரு. இப்ப ஆண்டவர் உட்காந்து சாப்பிட உட்காந்து இருக்கிறார். சீசர் எல்லாம் இருக்காங்க. ஒரு ஸ்திரீ வர்றான். நல்லா கவனிங்க. ஒரு ஸ்திரீ வந்து என்ன சொல்றா? என் பிள்ளைக்கு என்ன இருக்கு? பிசாசு பிடிச்சிருக்கு. 21வது வசனத்துல இருந்து இருக்கக்கூடிய சம்பவம் நீங்க வீட்டுல போய் எடுத்து வாசிங்க. 21ல இருந்து 28 வரைக்கும் பிசாசு பிடிச்சிருக்குன்னு வந்து அவ கூப்பிடக்கூடிய காரியம் பாருங்க. 22வது வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என்ன? அவளுக்கு எப்படிங்க அந்த வெளிப்பாடு வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. தாவீதின் குமாரனே, சன் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பதம் யூதகுல மக்களுக்கு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை என்ன சொல்றா? ஆண்டவர் என்ன அர்த்தம்? லார்டன். தேங்க்யூ. நான் கஷ்டப்பட்டு தமிழ்ல சொன்னா நீங்க ஆண்டவர் என்ன லார்டு. ஆண்டவர்னா என்ன அர்த்தம்? இது நம்ம கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். லார்டுனா உங்களுக்கு முதலாளின்னு அர்த்தம். உங்களை ஆளுகிறவர் தான் ஆண்டவர். என் ஆண்டவர்னா என்னை ஆளுகிறவர்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட்னா என்னை ஆளுகிறவருக்கு நான் துதி செலுத்துகிறேன் அர்த்தம். அதான் அர்த்தம். தயவு செஞ்சு அர்த்தம் தெரிஞ்சு சொல்லுங்க. சரியா? ஆண்டவர் என்ன? இப்போ என்னை நான் உங்களுக்கு சொந்தம்னு முதலே சரண்டர் ஆகிறான். நல்லா கவனிங்க. இவ யூத குலத்து மக்கள் அந்த அல்ல, கானானிய ஸ்திரீ. ஆண்டவரை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இதே கிடையாது. இவ வந்து என்ன சொல்றா? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? திரும்பி பார்த்து, கருணையான மன உருக்கமுள்ள அன்பே வடிவான தேவன் என்ன சொல்றாரு? நான் நாய்க்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லை. என்ன சொல்றாரு? அந்த அம்மாவை பார்த்து நாய்ங்கிறார். ஹலோ, நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல. நீங்க வந்து பாஸ்டர்கிட்ட சொல்றீங்க. பாஸ்டர் வந்து நான் நாய்க்கெல்லாம் ஜெபிக்க மாட்டேன்னாருன்னா, நீங்க வாழ்நாள் முழுவதும் அவரை மறக்க மாட்டீர்கள். இவ்வளவு ஏன்? வரும்போது நீங்க வந்து அவரை பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போது அவர் ஏதோ ஒரு இதுல இருப்பாரு. உங்களுக்கு பிரைஸ் தி லார்ட், என்னைய பார்த்து பிரைஸ் தி லார்டே சொல்லல, நான் இனிமேல் அந்த சர்ச்சுக்கு வரமாட்டேன். அவர் எத்தனை பாவத்துல எத்தனை தலையில வச்சுட்டு வர்றாரோ அது உங்களுக்கு எங்க தெரியும்? என்ன பிரச்சனையில யார் வர்றாங்களோ என்ன. நிஜமா சொல்றேன். ஒரு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போக வேண்டியிருக்கும், இல்ல ஒரு அனிவர்சரிக்கு போக வேண்டியிருக்கும். ஆனா மத்தியானம் என்ன நடந்திருக்கும்? யாராவது ஒரு சபையில் உள்ளவங்களோட யாராவது உறவுக்காரங்க ரொம்ப சுகம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்திருப்பாங்க. அவங்கள போய் பார்க்க போயிருப்போம். அவங்க இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது எப்படி என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்படியே மன கஷ்டமாக அவங்களோட சேர்ந்து அழுது முடிச்சு அந்த சோகத்தோட எங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு வரும்போது நம்ம சோகத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லி சிரிச்சா, இங்கே வந்து அவர் வரும்போதே ஒரு மாதிரி வர்றாரு, இவரெல்லாம் வந்து பர்த்டே பார்ட்டியில் என்ன பேசுறது, பேசாமல் இருக்க வேண்டியதானே. ஐ ஃபைண்ட் இட் ஸோ டிஃபிகல்ட். நான் நிறைய வேலைகளில் இந்த பார்க்குறேன். ஒருத்தர் போய் ஆஸ்பத்திரியில் போய் நம்பிக்கையே இல்லாமல் ஒருத்தவங்களை பார்த்து அவங்க அழுகும்போது அவங்கள கட்டி பிடிச்சு அழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆறுதல் செய்வார் அதுன்னு சொல்லிட்டு வரும்போது வெளியே வந்து ஒருத்தன், அண்ணே நான் இது வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், எனக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கண்ணே, ஆசீர்வதிங்க அண்ணே, எங்களுக்கு இதாயிருச்சு அதாயிருச்சுன்னு வந்து அவன் சொல்லும்போது நமக்கு வந்து சந்தோஷம் தான் இல்லைன்னு இல்லை. பட்
சே அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த எண்ணம் போகாது. ஸோ இந்த மாதிரி சில தடைகள் இந்த மாதிரி வரும். ஆனா நம்ம என்ன, பாஸ்டர் என்னை பார்த்து சொல்லல, எனக்கு மெசேஜ் அனுப்பல, எனக்கு போனே பண்றது இல்லை, எங்க வீட்டுக்கு வரவே இல்லை, எங்க ஹோம் குரூப் வரவே இல்லை, அதனால நாங்க வர மாட்டோம், நாங்கெல்லாம் இனி தனியா சர்ச்சா போக போறோம், நாங்கெல்லாம் இதா பண்ண போறோம். இப்படி நிறைய குழப்பங்கள், நிறைய எல்லா சபைகள்லையும். தயவு செஞ்சு உங்க சபையில இருந்தா எனக்கு யாரும் சொல்லல, நானா அதை சொல்றேன். தயவு செஞ்சு அதுக்காக இன்னைக்கு இதுக்கு முற்றப்பட்டு போயிடாதீங்க. இது வேற பிரச்சனையா இருக்கு. நான் உதாரணம் சொல்லும் போது பார்த்தான் சொல்ல வேண்டியிருக்கு. யோசிச்சு பாருங்க. நாய்க்கு நான் கொடுக்கறது இல்லை. நான் யாருக்காக வந்தேன்? தொலைந்து போன இஸ்ரவேல் தேச மக்களுக்காக வந்தேங்கிறார். அவ என்ன பண்றா? அவர் பாதத்துல விழுந்து ஆராதிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது ஆராதிச்ச சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 8வது அதிகாரத்துல 2வது வசனத்துல அந்த குஷ்டரோகி, அடுத்து மத்தேயு 9வது அதிகாரத்துல உள்ள அந்த செஞ்சுரியன், அடுத்து மத்தேயு 14:33 சீஷர்கள் அவர் ஆராதிக்கிறாங்க. அடுத்துங்க மத்தேயு 15:25 இந்த ஸ்திரீ ஆராதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்க் 5வது அதிகாரம் அந்த பிசாசு பிடிச்ச மார்க் 5:6. அடுத்து பிறவி குருடன் லூக்கா யோவான் 9வது அதிகாரத்துல 38வது வசனத்துல வந்து ஆராதிக்கிறான். ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது ஆராதிக்க அலோவ் பண்ண சம்பவங்கள் இது மாத்திரம்தான் வேத வசனத்துல. இதுல என்ன ஒரு விசேஷம், எதுக்காக இதை பூரா சொன்னேன்னா, இதுல 2 பேரு யூதர்களே அல்ல. நல்லா தெரிஞ்சவங்க 2 பேரு யூதர். அவங்களுக்கு வேத வசனமும் தெரியாது, ஆண்டவரையும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆனா வந்து என்ன பண்றாங்க? ஆண்டவரே ஆராதிக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு? நாய். இது ஏன்னா எவ்வளவு முக்கியம்னா, யூதர்கள் பூரா யூதர் அல்லாதவனை பார்த்து நாயின்னு தான் கூப்பிடுவோம். நம்ம ஊர்லயும் நம்ம நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவோம். இன்னும் சொல்லாதீங்க, நீங்க கிறிஸ்தவன் ஆயிட்டீங்க. இதுக்கு முன்னாடி சொன்னா பரவாயில்ல, அந்த நாய் பையனை பாரு அப்படி சொல்லுவோம் முன்னாடி. இப்ப இல்ல, ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது. சரியா? இல்ல, நிஜமாதான். அப்படி பார்க்காதீங்க என்ன, சரியா? சொல்லக்கூடாது. அது சொல்லிட்டு அவ என்ன தெரியுமா சொல்றா? என்னை நாயின்லாம் கூப்பிடாதீங்க, நான் குட்டி நாய். 2 வேற வித பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு பைபிள்ல. நான் யாரு? குட்டி நாய். தணிக்கைகளை சாப்பிட்டு நான் வாழ்ந்துடுறேன், அந்த தணிக்கைகள் போதும்ன்றார். நீங்க தணிக்கைகள்லாம் எடுக்க வேணாம். இயேசு கிறிஸ்து நானே அந்த ஜீவாப்பம். என் அருமை சகோதரனே, சகோதரியே, என் தெய்வ ஜனமே, ஒரு துணிக்கையினால ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்துக்கு அப்படி இருந்தா, முழு ஜீவ அப்பத்தை ருசிக்கிற மக்களாகி நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நடத்தி செல்லட்டுமா? இன்றைக்கு என்ன தடைகள் இருந்தாலும் சரி, அந்த தடைகளை மீறி, ஆண்டவரே நான் உங்களை பார்க்க போகிறேன், ஆண்டவரே எனக்கு உங்களுடைய இருதயத்தினோட சத்தம் கேட்கணும், நான் உங்களோடு வாழ விரும்புகிறேன், என்னை அதற்கு நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கண்ணெல்லாம் மூட வேணாம். தைரியமா நான் இப்படித்தான் வாழ போறேன், தடையை மீறி வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க. நான் ஜெபம் பண்றேன். இன்னொருத்தங்க எந்திரிக்கிறாங்கிறக்கா நீங்க எந்திரிக்காதீங்க. தயவு செஞ்சு உண்மையுள்ளவர்களா இருங்க. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். சரியா? நீங்க எந்திரிக்கிறதுனால நான் பெரியவன் கிடையாது, எந்திரிக்காதனால நான் சின்னவன் கிடையாது. எனக்கு என்னைய பத்தி தெரியும். அதனால நீங்க உங்க வாழ்க்கை தடையை மீறி நான் ஒப்புக்கொள்ள போகிறேன், நான் ஆண்டவருக்காய் வாழ போகிறேன், தடையை மீறி ஆண்டவருடைய இருதய சத்தத்தை உணர்ந்து என்னை எந்த நோக்கத்திற்காக இங்கே இணைத்திருக்கிறாரோ, என்னை என்னுடைய குடும்பத்தை இந்த ஊழியத்தை வச்சிருக்கிறாரோ, அதுல நான் என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேங்கிற மாத்திரம் எழும்பி நில்லுங்க.